வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். இந்த நவீன உலகத்துல நம்மள சுத்தி எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் சமாளிக்க ஒரே வழி நமக்குள்ள திரும்பி பார்க்கிறது தான். மன அழுத்தத்தோட குழப்பத்திலிருந்து மன தெளிவை நோக்கிய ஒரு பயணத்துக்கான முழுமையான வழிகாட்டியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான ஒரு உணர்வை பத்தி பேசுவோம், அந்த திணறல். நம்ம வாழ்க்கை ஏன் இவ்ளோ கஷ்டமா சிக்கலா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த போட்டோவை பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா? நம்மள பலரும் இப்படித்தான் உணர்றோம். உண்மையில நம்மள சுத்தி இருக்கிற இந்த கசகசப்பு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பத்தோட ஒரு பிரதிபலிப்பு தாங்க. சரி, இந்த திணறலுக்கு என்னதான் காரணம்? ஒண்ணு, முடிவே இல்லாத அந்த வேலை தேடுறது. அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு பார்த்து மத்தவங்களோட நம்மளையே கம்பேர் பண்ணிக்கிறது. அது மட்டுமா, நம்ம ஃபோன்ல இருந்து கொட்டுற ஏகப்பட்ட தகவல்கள். அப்புறம் நம்ம மனசுலயும் சரி நம்மள சுத்தியும் சரி ஒரே கசகசப்பு. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நம்மள திணறடிக்குது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு வெளியில எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமா, வெளியில இருக்கிற பிரஷரை சமாளிக்கணும்னா முதல்ல நம்ம உள் உலகத்தை சரி பண்ணணும். சரி, நம்ம டூல் கிட்ல இருக்கிற முதல் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல் என்னன்னு பார்க்கலாமா? அது நம்மளோட கண்ணோட்டம், அதாவது நம்ம பெர்ஸ்பெக்டிவ். நம்ம எண்ணங்களை மாத்துறது மூலயமா நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த முடியும்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு பேரு தான் லேர்னிங் கோல் ஓரியன்டேஷன், சுருக்கமா LGO. இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான மைண்ட் செட். சிம்பிளா சொல்லணும்னா, திறமையெல்லாம் பிறக்கும் போதே வர்றதில்ல, நாம முயற்சி பண்ணி வளர்த்துக்கலான்னு நம்புறது தான் இது. இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தோல்வியை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அதுக்கு பதிலா இதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு தான் யோசிப்போம். சரி, இந்த ஸ்லைடை பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ரெண்டு மைண்ட் செட்டும் எப்படி வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. LGO அதிகமா இருக்கிறவங்க ஓகே இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. ஆனா LGO கம்மியா இருக்கிறவங்க ஐயோ நான் ஒரு ஃபெயிலியர்னு அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. இதுதாங்க முயற்சியை தொடர்றதுக்கும் அப்படியே விட்டுட்டு போறதுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இதுக்கு பேரு தான் சார்பியல் விதி, அதாவது லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் அதுவா எந்த அர்த்தமும் கிடையாது. நாம தான் அதுக்கு நல்லது கெட்டதுன்னு ஒரு லேபிள ஒட்டுறோம். இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா மத்தவங்களோட நம்மள ஒப்பிடுறதை நிறுத்திட்டு நம்மளோட சொந்த வழியில கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். அப்போதான் நம்மளோட உண்மையான திறமை வெளியே வரும். ஓகே, நம்மளோட கண்ணோட்டத்தை மாத்துறது தான் முதல் ஸ்டெப். இப்போ நம்ம மனசு அமைதிப்படுத்தி ஒரு தெளிவுக்கு கொண்டு வர சில பிராக்டிக்கலான டூல்ஸை பத்தி பார்க்கலாம். வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். நம்ம மனசை ட்ரெயின் பண்ண நிறைய வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப பழமையான ஆனா இன்னைக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் விபாசனா தியானம். இது வெறும் மெடிடேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு உள்மன பயிற்சி. நான் சொல்றது வெறும் வாய் வார்த்தை இல்ல, இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரமே இருக்கு. இந்த டேபிள பாருங்களேன். 480 ஊழியர்களுக்கிட்ட பண்ண ஒரு ஸ்டடியில தியானம் பண்றவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு தெளிவா தெரியுது. எம்பதி, அதாவது மத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, மனசமநிலை, மத்தவங்களோட பழகுற திறமை, இது எல்லாத்துலயுமே தியானம் பண்றவங்க எவ்ளோ முன்னாடி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம மனசுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பாரம் என்ன தெரியுமா? இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு தான். டேவிட் ஆலனோட இந்த கோட் ரொம்ப ஃபேமஸ். மூளைங்கிறது யோசனைகளை உருவாக்குறதுக்கு, அதை புடிச்சு வச்சுக்கிறதுக்கு இல்ல. நம்ம யோசனைகளை மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்காம அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அதாவது நம்ம மூளை ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி வரிசையா யோசிக்காது. அது ஒரு வலைப்பின்னல் மாதிரி, ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி. எல்லா ஐடியாஸும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கும். நம்ம யோசனைகளை ஒரு பேப்பர்ல எழுதும்போது, குறிப்பா ஒரு மைண்ட் மேப் மாதிரி வரையும்போது, அந்த மறைஞ்சிருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இது நம்ம மூளையோட பாரத்தை குறைச்சு புதுசா யோசிக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுக்கும். சரி, இப்ப நம்ம டூல் கிட்டோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம மனநிலைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற இடத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. அதை எப்படி சரி பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். நம்ம இடத்த நாம சுத்தமா ஒழுங்கா வச்சுக்கிறதுங்கிறது வெறும் கிளீனிங் வேலை மட்டும் இல்ல, அது நம்ம மன ஆரோக்கியத்துக்கான ஒரு பவர்ஃபுல்லான மருந்து. இந்த ஸ்லைட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸை பாருங்க. நம்ம மூட் நல்லா இருக்கும், கவனம் அதிகமாகும், பதட்டம் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா மொத்த வீட்டையும் ஒரே நாள்ல சுத்தம் பண்ணிடணும்னு நினைச்சா அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரஷரா மாறிடும். அதனால சின்னதா ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு டிராயர் அவ்வளவோ போதும். தேவைப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலி கிட்டயோ ஹெல்ப் கேட்க தயங்கவே வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம், பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைக்காதீங்க, முதல்ல செஞ்சு முடிக்கணும்னு நினைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகள் தான் உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். அப்போ நாம பார்த்த இந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? நம்ம மைண்ட் செட், நம்ம பழக்க வழக்கங்கள், அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற சூழல்.
இந்த மூணையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் மறுபடியும் நம்ம கைக்கு வந்துடும். இதுதான் குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு போறதுக்கான ஒரு நேரான வழி. கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க மனசு தாங்க நீங்க வாழ்ற ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்த நீங்க எப்படி அலங்கரிக்க போறீங்க? பாசிட்டிவ் எண்ணங்கள், தெளிவான பார்வை, அமைதியான பயிற்சிகள்னு அது ஒரு அழகான பூங்காவா மாத்த போறீங்களா? இல்ல குழப்பம், பிரஷர், நெகட்டிவிட்டி எல்லாம் போட்டு அது ஒரு குப்பமேடா மாத்த போறீங்களா? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.